Hi friends, welcome to the channel. நம்ம இப்போ பார்க்குற டாபிக் என்னென்னா நம்ம ஜாவா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். ஒரு பிகினர்ஸ் வந்து எப்படி ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா ஃபார்ம் டிசைன் மட்டும் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபார்ம் டிசைன்னா நம்ம வந்து நெட்பீன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஃபார்ம் டிசைன் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்மை டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் என்னென்னா அந்த ஃபார்ம் டிசைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபார்ம் டிசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற டேட்டா வந்து நம்ம டேபிளில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார்ம் நம்ம செகண்ட் வீடியோ பார்ட் 2ல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம டேட்டா பேஸோட க்ரியேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி நம்ம டேட்டா பேஸ் க்ரியேஷன் பண்ண போகிறோம் யூஸிங் MySQL. இப்போ வந்து நான் அந்த ஒரு டேபிள் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட் 1 STUD1 கொடுத்து நான் வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். அந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணால் முதல் டேபிளில் போய் இன்சர்ட் ஆகுது. இப்போ வந்து நான் வந்து ஒரு டேட்டா பேஸ்லேயே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வேல்யூ கொடுத்து நான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்ட் நம்ம முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் பார்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் டிசைன் பண்ணியாச்சு, இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ட் பார்ட்டில் வந்து இன்டர்ஃபேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்கானது டேட்டா பேஸ் JDBC கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஃபார்மில் டைப் பண்ணுற கண்டென்ட் ஃபுல்லாக இங்கே உள்ள டேபிளில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம அந்த டாஸ்க்கை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து டேட்டா பேஸ் கிரியேஷன் யூஸிங் MySQL. இப்போ ஆல்ரெடி இந்த ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம டிசைன் பண்ண பார்ட் 1 வீடியோலே இந்த ஃபார்ம் எல்லாம் டிசைன் பண்ணியாச்சு. இதுக்கான டேட்டா எப்படி கொடுக்கணும், நேமு, டிபார்ட்மெண்ட், ரோல் நம்பர், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, டோட்டல் ஆவரேஜ். ஸோ இந்த 6 இன்புட் கொடுப்போம். நேம், டிபார்ட்மெண்ட், ரோல் நம்பர், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 கொடுப்போம். டோட்டலுங்கிற என்ன பண்ணால் அந்த 3ஐயும் சம் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். ஆவரேஜ் என்ன பண்ணால் அந்த 3ஐயும் டிவைட் பை 3 போட்டு ஆவரேஜ் வேல்யூ என்னன்னு கொடுக்கும். இது வந்து இந்த ஃபார்மை வந்து ஆல்ரெடி நம்ம நெட்பீன்ஸில் டிசைன் பண்ணியாச்சு. டிசைன் பண்ணி அதுக்கான ஃபார்ம் டிசைன் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்ம் டிசைனுக்கு தேவையான டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேபிளை க்ரியேட் பண்ணோன்னா டேட்டா பேஸ் க்ரியேஷன் யூஸிங் MySQL. எதை சூஸ் பண்ண போகிறோன்னா MySQL யூஸ் பண்ணிவிட்டு நான் டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிள் இதுக்கு தேவையான என்னென்ன ஃபீல்டெலாம் வேணும், அந்த ஃபீல்டெலாம் என்னென்ன டேட்டா டைப் வேணும், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அதை நம்ம லைவாக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் ஸ்டார்ட்டில் போயிட்டு வந்து MySQL ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னோடய சிஸ்டம் வந்து MySQL ஒர்க் பெஞ்ச் 8.0 இருக்குது. நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு வந்து MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணி முடித்தோன்னே இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் இன்ஸ்டன்ஸ் MySQLக்கு நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணேன்னா அதுக்கு என்னோடய யூசர் நேம் வந்து ரூட்டும் கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்டு என்னோடய பாஸ்வேர்டு நான் டைப் பண்ணணும். என்னோடய பாஸ்வேர்டு டைப் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸோ MySQLக்குள்ளே உள்ள போயிருப்பாரு. நான் பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த டேபிளுக்குள்ளே போயாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அதுக்குள்ளே நான் என்னென்ன டேபிள்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா STUன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன், STUD 2 டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஓகே, அப்போ இப்போ நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் நான் புதுசாக பண்ண போகிறேன்னா ஸோ இதுக்கு நான் வேறு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த டேபிள் தான் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் யூஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிற கொடுக்கணும். ஏன்னா யூஸ் ஸ்டூடெண்ட்ங்கிற கமாண்ட் என்னென்னா அது டேட்டா பேஸோட ஸ்கீமா. ஓகே, இந்த டேட்டா பேஸ் வந்து என்னோட மெயின் ஸ்கீமா வந்து யூஸ் ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே தான் நான் டேபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் பாருங்கள் கீழே ரன் பண்ணணும் பாருங்கள், 0 rows அஃபெக்டட் வந்திருக்கு. அப்போ அந்த யூஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஸ்கீமாவை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ஸ்கீமாக்குள்ளே தான் நான் வந்து வேறு டேபிளை நான் க்ரியேட் பண்ணணும். ஓகே, அப்புறம் நான் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுற பாருங்கள், க்ரியேட் டேபிள் STD1 கொடுத்துருக்கோம். நேம் வந்து வேரியபிள் வேர் கேர் வந்து 20, டிபார்ட்மெண்ட் வேர் கேர் வந்து 20. வேர் கேர்னால் உங்களுக்கே தெரியும், ஆல்பபெட்ஸ் நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரோல் நம்பர் கொடுத்தாச்சு. ரோல் நம்பரை மட்டும் நான் ப்ரைமரி கீயாக செட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்புறம் மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இது மூணுமே நமக்கு இன்டிஜராக கொடுத்தாச்சு. அப்போ அடுத்து டோட்டல்கிற வேரியபிள் கண்டிப்பாக நமக்கு இன்டிஜர் தான். ஆவரேஜ் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃப்ளோட் டிவைட் பை 3 கொடுக்கும்போது நமக்கு ஃப்ளோட் பாயிண்ட் வரலாம் அப்படின்னு. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அங்கே பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த லைன் வந்து ரன் ஆகுது. ஓகே, நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ரன் பண்ணும்போது கீழே வந்து ஆக்ஷன் அவுட்புட் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி முடிக்க கீழே பாருங்கள் க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் வந்து 0 rows அஃபெக்டட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டேபிள் க்ரியேட் ஆகிட்டு பட் நான் டேட்டா கொடுக்கல, அதனால் 0 rows அஃபெக்டட்னு சொல்லி டிஸ்பிளே வருது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா டேட்டா பேஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஸ்கீமாவில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் 1 க்ரியேட் பண்ணேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் STUD1 அப்படி கொடுக்குறேன். இப்போ இந்த டேபிளை மட்டும் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உள்ளே எந்த டேட்டாவும் நான் என்ட்ரி பண்ணலை. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த MySQL வந்து நீங்கள் லைன் பை லைனாக நீங்கள் டைப் பண்ணி ரன் பண்ணலாம். இல்லது நீங்கள் என்ன பண்ணுற செலக்ட் பண்ணி அந்த லைனை மட்டும் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ
இப்போ இந்த லைன் மட்டும் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது பாருங்கள் நமக்கு இங்கே எந்த டேட்டாவும் நான் கொடுக்கல. ஸோ எல்லா டேட்டாவும் எனக்கு நல் டேட்டா வருதா. ஸோ எல்லா டேட்டாவையும் எனக்கு வந்து நல்லுன்னு வருது. கீழேயும் பாருங்கள் ஆக்ஷன் அவுட்புட்லேயும் பாருங்கள் 0 rows ரிட்டர்ன். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாலுமே 0 rows ரிட்டர்ன் சொல்லி கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஓகே, எந்த ரோவும் எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஆட்டோமேட்டிக்காக மீனிங் என்ன, எனக்கு உள்ள டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த டேபிள் நான் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டா பேஸ் ஸ்கீமா யூஸ் பண்ணி std_ud1 கிரியேட் பண்ணிங்க. ஆனால் இப்போ வந்து அது டிஸ்பிளே வரல. std_ud1 எனக்கு டிஸ்பிளே வரல. என்ன மீனிங் அப்படின்னா நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணால் நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே நமக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். இப்போ திரும்ப நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் ஓப்பன் பண்ணுறேன். MySQL ஒர்க் பெஞ்சுக்குள்ளே உள்ளே போகிறேன். திரும்ப என்ன பண்ணுறேன், லோக்கல் இன்ஸ்டன்ஸ் போகிறேன். இன்ஸ்டன்ஸில் போய் என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். யூசர் நேம் ரூட்டு கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னே என்னது எனக்கு வந்து ஓகே உள்ளே என்ட்ரு ஆகுது. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற ஸ்கீமாக்குள்ளே பாருங்கள் std_ud1 இருக்கா. அந்த std_ud ஆல்ரெடி STU வந்து STU இப்போ வந்து std_ud1. இப்போ எனக்கு வந்து அந்த டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. அது கீழே பார்த்தீங்கன்னா அதோட காலம்ஸ்லாம் பாருங்கள். நம்ம கிரியேட் பண்ண காலம்ஸ் நேம், டிபார்ட்மெண்ட், ரோல் நம்பர், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, டோட்டல் ஆவரேஜ். அந்த ரோல் நம்பருக்கு மட்டும் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் PKன்னு இருக்குது. PKனா ப்ரைமரி கீ. ப்ரைமரி கீனா உங்களுக்கே தெரியும். அந்த கீ வந்து அந்த யூனிக்காக இருக்கணும். சேம் டேட்டா வந்து மோர் தென் 1 ரெக்கார்டுக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அங்கேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மேலேயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இப்போ நமக்கு வந்து டேபிள் கிரியேட் ஆகுது. இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ண எப்படி செக் பண்ணால் லாக் அவுட் பண்ணி திரும்ப செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் 1. திரும்ப நான் ரன் பண்ணாலும் மீனிங் என்னது, இப்போவே எனக்கு எந்த டேட்டாவும் நான் என்ட்ரி பண்ணலை. எந்த டேட்டாவும் என்ட்ரி பண்ணலாம். மீனிங் என்ன, அங்கேருந்து அவுட்புட் பாருங்கள். ஆக்ஷன் அவுட்புட் கீழே பாருங்கள் 0 rows ரிட்டர்ன் வச்சுக்க. உள்ள எந்த டேட்டாவும் நான் என்ட்ரி பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ டேபிள் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். டேட்டா நான் என்ட்ரி பண்ணலை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். அந்த இன்சர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான கமாண்ட் தெரியும். இன்சர்ட் இன்டூ std1. அதில் வேல்யூஸ் நான் சங்கர்னு கொடுக்குறேன். டிபார்ட்மெண்ட் CSCன்னு கொடுக்குறேன். ரோல் நம்பர் வந்து 20CS005. மார்க் வந்து 50, 55, 60. டோட்டல் வந்து 165. இங்கே வந்து 55.5. ஸோ ஆல்ரெடி நம்ம டேபிளில் பார்த்துருப்பீங்க. டேபிளில் டோட்டல் கொடுத்தா 3 டோட்டல் பண்ணி அதே காமிக்கும். ஆவரேஜ் கொடுத்தா அதே கால்குலேட் பண்ணும். பட் இங்கே வந்து நம்மளாக மேனுவலாக இன்சர்ட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் நம்மளே கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். இன்சர்ட் இன்டூ std1 வேல்யூஸ் கொடுத்தாச்சு. ஸோ எல்லா வேல்யூஸும் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டேட்டா வந்து அவுட்புட் வந்துருச்சு. இப்போ ரன் ஆகிடுச்சு. நான் செக் பண்ணேன்னா கீழே வந்து ஹிஸ்ட்ரி அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஹிஸ்ட்ரி அவுட்புட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆக்ஷன் அவுட்புட்னு எடுத்து பாருங்கள். இன்சர்ட் இன்டூக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், 1 rows அஃபெக்டட். இப்போ நீங்கள் ஒரு டேட்டா ஒரு லைனுக்கு ஒரு ரெக்கார்டு கொடுத்தோன்னே ஒரு ரோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ண டேட்டா வந்து உங்கள் டேபிளில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மீனிங் தான். இப்போ நான் பாருங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் std_ud1 அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண வேல்யூ வந்து அங்கே எனக்கு டிஸ்பிளேயில் வருது. ஓகே, பட் இப்போ ரன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு லைன் மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். கம்ப்ளீட் லைன் ரன் பண்ணிக்கலாம். பாருங்கள் சங்கர் CSC 20 CS வேல்யூ, மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, டோட்டல் ஆவரேஜ் 55. ஸோ நம்ம கொடுத்த எல்லா வேல்யூஸுமே கரெக்டாக ஸ்டோர் ஆகிருக்கு. கீழே அவுட்புட்டில் பாருங்கள் 1 rows ரிட்டர்ன் வச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கும்போது இந்த கமாண்டை கொடுக்கும்போது 0 rows ரிட்டர்ன் வச்சு. 0 rows ரிட்டர்ன் மீனிங் என்ன, உள்ள எனக்கு எந்த டேட்டாவும் நான் என்ட்ரி பண்ணலை. இப்போ நான் என்ட்ரி பண்ணி முடிச்சுன்னா இந்த 1 row வந்து ரிட்டர்ன் சொல்லி வருது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம டேட்டா பேஸ் கிரியேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணோம், MySQL ஒர்க் பெஞ்சுக்குள்ளே உள்ளே போனோன்னா நமக்கு வந்து டேட்டா பேஸ் ஸ்கீமாக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணேன். std1 கிரியேட் பண்ணேன். அதில் அந்த ஃபார்முக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் நம்ம என்னது டிக்ளேர் பண்ணோம். டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் std1 பார்த்தா பை டிஃபால்ட்டாக எல்லாமே நல் வேல்யூ வரும். அப்புறம் இன்சர்ட் கமாண்ட் கொடுத்துட்டு நான் வேல்யூவை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ண அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணப்போ நீங்கள் செலக்ட் ஸ்டார் கொடுத்துட்டு அந்த 1 ரெக்கார்டு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆச்சு. அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ டேட்டா பேஸில் நம்ம டேபிளில் இன்சர்ட் பண்ணும்போது எல்லா வேல்யூஸும் நம்ம தான் பாஸ் பண்ணணும். இதே நான் ஃபார்மில் போயாச்சு அப்படின்னா அந்த டோட்டல் வந்து நம்ம அதே சிஸ்டமே நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். ஆவரேஜ் அதே கால்குலேட் பண்ணணும். நான் மேனுவலாக டேபிள் இன்சர்ட் பண்ணணும்னா அந்த டேட்டாவை நான் கால்குலேட் பண்ணி நான் என்ட்ரி பண்ணணும். ஓகே, இப்போ வந்து டேட்டா பேஸ் கிரியேஷன் ஒர்க்கும் ஓவர். இப்போ ஃபார்ம் டிசைன் ஒர்க்கு முடிஞ்சாச்சு. டேட்டா பேஸ் கிரியேஷன் பண்ணியாச்சு. டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டுக்கு முன்னாடி டிபி கனெக்டிவிட்டி JDBC கனெக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஸோ அந்த கனெக்டிவிட்டி பண்ணதுக்கப்புறம் அந்த டேபிளில் நான் என்ன டேட்டா கொடுக்கணும், அந்த டேட்டா வந்து அந்த ஃபார்மில் நான் என்ன டேட்டா கொடுக்கணும், அந்த ஃபார்மில் உள்ள டேட்டா வந்து இந்த டேபிளில் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். இது பார்ட் 3 வரப்போகுது. அது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து C பண்ணியிருக்கோம், பைத்தான் பண்ணியிருக்கோம். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்னால் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.